விவான் வந்து இப்போ நாய் எப்படி கத்துது பூனை எப்படி கத்துன்னு சொல்லுவான். நாய் எப்படிமா கத்தும்? நாய் டாக் எப்படி கத்தும்? பூனை எப்படி கத்தும்? மாடா மாடு எப்படி கத்தும்? அம்மான்னு கத்துமா. சரி இப்போ ஆடு எப்படி கத்தும் சொல்லி கொடுத்துக்க நம்ம உனக்கு. மே எப்படி மே. அப்பா எப்படிமா கத்துவா கோவம் தான்? அம்மா எப்படி முத்தா கொடுப்பா உனக்கு? ஹக்கி எப்படி பண்ணுவேன்? அண்ணன் எப்படி இது கொஞ்சம் ஒண்ணு எப்படி கொஞ்சம் ஒண்ணு அப்படி கொஞ்சம் அண்ணா. சரிம்மா அப்பா பேர் என்னம்மா? என்னது கரெக்டா சொல்லு. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இது பாத்தியா இங்க பாரு. அப்பா பேர் சொல்லு உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்பு அப்புவா அப்பா பேரு அப்புவா. சரி அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? சரி குட் நைட் சொல்ற குட் நைட் சொல்லு. குட் நைட். ஃப்ளைங் கிஸ் கொடு. பின்னாடி பாரு கண்ணாடியில பாரு இவன் கூட தெரியுறான் பாரு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி ஆர்டருக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ராகி நட்ஸ் குக்கீஸ் ஒரு குழந்தைக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணாங்க. நிறைய நட்ஸ் பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி வாயில் குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி நம்ம பவுடர் பண்ணி குக்கீஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மில்லட் குக்கீஸ். இது பார்த்திங்கன்னா திணை இருக்கு இல்லையா, நம்மளோட சிறுதானியம் திணையில் செஞ்ச குக்கீஸ் இது. ஸோ கோதுமை குக்கீஸ் ராகி குக்கீஸ்லாம் செஞ்சுட்ருக்கோம். பட் இது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனில் கோதுமை அண்ட் திணை கலந்து ப்ரௌன் சுகர் அண்ட் பட்டர் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ டெய்லியுமே வந்து மைதா பிஸ்கெட் சாப்பிட்ற நீங்கள் இனிமேல் கோதுமை ராகி மில்லட் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக பிஸ்கெட் சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக கொடுக்கறதுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எசன்ஸ் எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரா மெட்டீரியல்னு செய்யக்கூடிய ஒரு குக்கீஸ் தான். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் அந்த ஸ்க்ரீன் மேலே நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 4 to 5 days அதுக்கு மேலே கூட ஒரு 2 days எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஏன்னா அவ்வளோ பேச்சஸ் இருக்குது. ஸோ ஒருத்தருக்காக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் மட்டும்தான் பேக் பண்ணுறேன். பேக்கிங் எல்லாமே நான் மட்டும்தான் தனியாக பண்ணுறேன்றதால கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு. பட் நான் வந்து கண்டிப்பாக அவங்க அந்த பேட்ச் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச்க்கு போயிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண குக்கீஸ் எல்லாத்தையும் வந்து காலையில் உட்காந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேக்கிங் தான் ஜாஸ்தி டைம் எடுக்கும் எனக்கு. ஸோ பேக்கிங் முடிச்சுட்டு விவான் குட்டிக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவன் வெளியில் கூப்பிட்டு போகணும். ஸோ விவான் குட்டிக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ் லேப்பில் வந்து நல்ல ஆஃபர் நம்மளுக்கு வந்து பாத்திங் சோப் வந்துருக்குங்க. ஸோ இந்த பாத்திங் சோப் பார்த்தீங்கன்னா 3 வாங்கினா 1 ஃப்ரீ. நம்மளுக்கு பல்காக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து நம்ம இதில் காசு சேர்த்து வைக்கலாம். அண்ட் இந்த லவ் லேப் சோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, ஆலிவ் ஆயில் இருக்குது அண்ட் ஆலோவேரா இருக்குது. ஸோ டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் தான். பேரபன் ஃப்ரீ அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ. மினரல் ஆயில்ஸ் ஆல்கஹால் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஈச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 grams வருது. குழந்தை ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் விவான் குட்டிக்கு வந்து குளிக்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி அவனுக்கு ஹெட் பாத் எடுக்கிறது நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்க அவன் அழவே மாட்டான் குளிக்கிறப்போ. ஸோ இந்த பேபி சோப் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக நலிஷ்டாக வச்சுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேச்சுரலி க்ளீன் பண்ணுங்க. ஸோ ஜென்டிலான கேர் கொடுக்கும். உங்களுக்கும் இந்த சோப் வாங்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேங்க் லிங்க்ஸ் கொடுக்குறேன். இந்த சோப் லவ் லேப்லேயும் இருக்குது, அதே மாதிரி அமேசான்லேயும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் வந்து ஈவினிங் ஒரு 4:30 இருக்குங்க. ஈவினிங் ரொட்டீன் ஒன்று இருக்குல்ல அது பண்ணி தானே ஆகணும். ஸோ லாஸ்ட் 2 days பேக்கிங்கில் வந்து பயங்கர பிஸியாக இருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 ஆர்டர்ஸ் வந்திருந்தது அந்த ஒரு நாள் மட்டும். ஸோ அதை எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நம்ம பேக் பண்ணி அனுப்புறதுக்கே கண்டிப்பாக 2 நாள் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேக் பண்ணேன், நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக உட்காந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால என்னால் 2 நாள் வீடியோ போட முடியல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அது பேக்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பேஷனோட பண்ணுவாங்க. பட் அதுலேயும் நிறைய சிரமங்கள் இருக்குங்க. பேக்கிங் பண்ணுறப்ப அண்ட் கொரியர் வந்து ட்ராக் பண்ணுறது உள்ளூருக்குள்ளே சென்னைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே நம்மளுக்கு கொரியர் டிலே ஆகிடுது. அதை நம்ம ரெசல்யூஷன் நம்ம கொண்டு வரணும், ட்ராக் பண்ணி வந்து கரெக்டாக கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். அது நிறைய இருக்குது. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் நிறைய பார்த்திங்கன்னா ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் யூடியூப் கூட ஒதுக்கி வச்சுட்டு நான் என்னோடய பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன்னா பாருங்களேன். எனக்கு என்னமோ அதை வந்து ஒரு எம்பையராக அதை எடுத்துகிட்டு வரணும். கண்டிப்பாக சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அது நம்ம ஓன் பிஸ்னஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சொத்து மாதிரி தானே. அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் தான் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி அந்த நம்மளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் வந்து இங்கே முதலாளியே. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அண்ட் உழைச்சிட்ருக்கோம். நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 4 பேர் கூட வச்சுப்போம் இல்லையா.
ஒரு ஹெல்ப்புக்கு. பட் இந்த மாதிரி பேக்கிங்கோ இல்லை குக்கிங்கோ அப்படின்றப்ப நம்ம நம்பி யாரையும் அங்கே கொடுக்க முடியாது இல்லையா? இது நம்ம கையால் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்காக தான் வந்து கஸ்டமர்ஸ் திருப்பி திருப்பி வராங்க. ஸோ அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே அதை ஒப்படைக்கவும் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது, அங்கே கொண்டு வரவும் எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு குக்கியுமே என்னோட ஹேண்ட் ரோல், அதாவது கையில் நான் உருட்டி தான் வந்து பண்ணுறேன். அப்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 குக்கீஸ் நான் பண்ணுறப்போ எனக்கு வந்து அது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். பட் அதை வந்து எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக, இது கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்காக நினச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் எல்லாருக்குமே வந்து இந்த பிளெஸ்ஸிங் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் நம்மளை கொடுக்குறப்ப அது நம்ம எவ்வளோ பெருமையாக எவ்வளோ ஹாப்பியாக ஆனந்தமாக அதை பண்ணணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளை கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் கூட அது வந்து உண்மையில ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நான் எடுக்கிறேன். என்னோடய லைஃப்பில் எல்லாமே எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா பிளெஸ்ஸிங்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படின்றப்ப நம்ம அதை கொண்டாடணும் இல்லையா? அதனால தான் நான் வந்து சரி ஓகே நம்ம யூடியூப் வீடியோஸ் 2 நாள் தள்ளி வச்சுக்கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து நம்ம குக்கீஸ் சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடலான்னு தான் நான் கேப் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த 2 நாள் கேப்பே ஆகுது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 45 குக்கீஸ் ஆர்டர் பண்ணணும் நைட்டு. அதனால தான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் நேற்று பண்ணதில் ஃபுல்லாக என்னோட டைனிங் டேபிள் ஃபுல்லாக க்ளம்ஸியாக இருக்குது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம இப்போ பண்ணக்கூடிய பேட்சுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நான் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ சிப் குக்கீஸ் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதனால் சாக்கோ சிப்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டர்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக தேவைங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளம்ஸினஸ், எவ்வளோ வந்து கச்சகச்சான்னு இருக்குது என்னோட டேபிள். அது காரணம் நேற்று ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு நான் கீழே உட்காந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆர்டர்ஸ் பேக் பண்ணுறப்போ எனக்கு கால் பயங்கர வலி. அதனால் என்னால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. ஒரு நாள் ஃபுல்லாகவே தூங்கிட்டே தான் இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே நடக்கலை. ஸோ இப்போ எந்திரிச்சு திருப்பி ஒரு காஃபி குடிச்சிட்டே வேலையை நான் திருப்பி பார்த்துட்ருக்கேன். இந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாகவே இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக அதை வந்து தயார்படுத்தணும். இந்த க்ளவ்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. எனக்கு கை நல்லா சுட்டுக்குது ட்ரே எடுக்கிறப்போ. அதனால் இதை ஆர்டர் பண்ணது நல்லா தான் இருக்குது. பட் இதுவும் வந்து எனக்கு என்னமோ இதில் வந்து எடுக்கிறப்போ நம்ம அந்த ட்ரே தொடுறப்போ 1-2 குக்கீஸ் வந்து கொஞ்சம் அமுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன் மேலே. நம்ம ஆஸ் யூஷுவலாக துணி வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய கொரியர் கவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுங்க. எனக்கு கச்சக்கன்னு விவால் குட்டி எல்லாம் தூக்கி போட்டுறான். பிஸ்னஸும் நம்மளோட பர்சனல் லைஃப் ஒரே இடத்துல இருக்கிறப்போ அந்த வீடே வந்து தலைகீழாயிடும். அதை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நான் போராட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப க்ளீனஸ், ரொம்ப சுத்தமாக இருக்கணும், கீழே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர்கிட்ட வந்து நான் இந்த பேக்கிங் பிஸ்னஸ்ன்றப்போ பேக்கிங்ன்றப்போ கீழே பட்டர்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து என்ன பண்ணுறது, அந்த பீட் பண்ணுறப்போ கிண்டு கொட்டும், அதை பிசுக்குன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கு டென்ஷன் ஆகிடும். பட் அதை அவர் வரத்துக்குள்ளேயே கடன்னு க்ளீன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதையும் வந்து பார்த்துட்டு செம்ம சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குது எனக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் ஐயோடான் அப்படின்ட்டுருக்கு. ஸோ மிக்சட் ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு தானே, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுவும் அக்செப்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டேப், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லேபிள்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலில் போட்டு நீட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணோன்னா டக்குன்னு காலி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும். பல்காக வாங்கி வச்சுட்டு அது எங்கேயோ இருக்குதுன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது அது ஒரு பெரிய எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஆர்கனைசேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய பிஸ்னஸ் தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்படி ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய vlogs பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல், என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வந்து தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா? ஸோ நடக்காத விஷயத்தை என்னால் காட்ட முடியாது. ஸோ என்ன இருக்கோ ப்ராக்டிக்கலாக அதை நான் காமிச்சிட்ருக்கேன். என் வீடு நேற்று ஃபுல்லாக பேக் பண்ணுறப்போ இப்படி தான் இருக்குது. இதை நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணி இதை திருப்பி நான் வந்து நீட்டாகிறது அடுத்த பேக்கிங்கு போகணுன்றதுனால இந்த ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த லேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன குக்கீஸ்க்கு என்னென்ன நேம் நம்ம இருக்கோ அதோட லேபிள்ஸ் இது அழகாக இந்த ஃபைலில் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நம்ம பேக் பண்ணுறப்ப அழகாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ் எழுதுறதுக்கு தனியாக ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். அதையும் வந்து நான் எடுத்து உள்ளே வச்சிடுறேங்க. பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இருக்குங்க. சின்ன லேபிள்ஸாக இருக்கட்டும், கொரியர் கவர்ஸாக இருக்கட்டும், ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து காசு கொடுத்துட்டு தான் வாங்குகிறோம். ஸோ கொஞ்சம் கையில் காசு வச்சுட்டு நம்ம பிஸ்னஸில் இறங்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியும். எனக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து இன்னும் கூட குக்கி பாக்ஸ்க்கு நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நிறைய ஹோல்சேலர்ஸ் கிட்ட நான் வந்து கேட்டு சாம்பிள்ஸை வாங்கி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கூட குக்கீஸ் பாக்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ரிசர்ச்சும் பண்ணிகிட்ருக்கேங்க.
ஸோ நான் இங்கே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். விவானும் ஹஸ்பண்டும் பார்க்கில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வந்து நான் க்ளீன் பண்ணுறப்போ அவனை வெளியில் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டு போயிட்டாரு. ஸோ ஹஸ்பண்ட் ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவர் எவ்வளோ அழகாக குழந்தைய பார்த்துட்ருக்காரு. எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து என்னோடய ட்ரீம்ஸ் என்னோடய அச்சீவ்மெண்ட்டுக்கெலாம் வந்து கூட இருக்கார். ஸோ கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பிள்ளை இருக்காருன்னா அது என் ஹஸ்பண்ட் தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோ சப்போர்ட், எங்கேயுமே நான் விட்டு கொடுக்காம, எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கூட வந்து ப்ரெஷர் கொடுக்காம, உனக்கு பிடிச்சது பண்ணு ஆனால் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்குள்ளுமே ஒரு டேலண்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளால் கூட ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கிரேட்டாக, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதுதான் வித்தியாசமே. எல்லா பொண்ணுக்குள்ளேயுமே வந்து ஒரு திறமை இருந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம அதை வெளியே கொண்டு வரணுங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கும், உங்களுக்குள்ளேயும் ஒரு வந்து ஃபயர் இருக்கும், ஏதாவது நம்ம பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். எப்படிலாம் வந்து நம்ம ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா பிடிக்குதுன்னு சொன்னால் மட்டும் பார்த்தாதுங்க. அதை கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து அதை நம்ம சாதித்து காட்டணும். அண்ட் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே சொல்லி பாருங்களேன், நீங்கள் சொல்கிறது தான் வந்து ஃபார்முலாவாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் கண்டிப்பாக மாறணும் அப்படின்னா நம்ம பிடிவாதமாக நம்ம ஃபேமிலியை வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். நான் ஒரு விஷயமே, நான் என்னோடய யூரோப் டூராக இருக்கட்டும், செகண்ட் பேபி கன்சீவ் ஆனப்போ அந்த குழந்தை வந்து ஹெல்த்தியாகவே இருக்காது அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகிடும் அப்படின்னாங்க. பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிக் சொல்லுவோம், இல்லை இது வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக தான் இருக்கும், இது வந்து கரெக்டாக இருக்கும், நான் வந்து தனியாக போயிட்டு வந்துடுவேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிக் நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேளுங்க. என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. என்னோடய ப்ரெக்னென்சி முதற்கொண்டு, என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி, ப்ரீடம் டெலிவரி, செகண்ட் ப்ரெக்னென்சி நிறைய அபார்ஷன்ஸ், தேர்ட் ப்ரெக்னென்சி திருப்பி எக்டோபிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்காக நம்ம இருந்தப்போ நம்ம எங்கேயுமே சோர்வடையாமல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகணும். நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஸோ எங்கேயுமே தளராதிங்க. உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட சேலஞ்சஸ் எல்லாமே சூப்பராக ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரியே லைஃப் வந்து உங்களுக்கு எதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து சோர்ந்து போயோ இல்லை உடஞ்சி போயோ இந்த நாளை வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்னை வந்து 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பீங்க. நிறைய இன்டெரக்டாக நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு வந்து சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கலாம், நிறைய மனிதர்கள் காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி சில சிச்சுவேஷனை கடவுளே கூட ஏன் இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாருன்னு நமக்கு தோணும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி வரப்போ ஒரு அழகான ஒரு வழி இருக்குங்க. அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக நானே இருக்கேன். பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து பிடிவாதமாக இருந்து அதை வந்து செஞ்சு காமிச்சாதான் உங்கள் கேப்பபிலிட்டியை இந்த உலகம் நம்பும். இவ சும்மா வாய் மட்டும்தான் பேசுகிறா, சொல்கிறா தவிர செய்ய மாட்டேன்றான்ற நான் இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடாது. ஐயோ இந்த பொண்ணு சொல்லுதா, ஐயோ கண்டிப்பாக செஞ்சுருமே அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் செஞ்சு காமிச்சா மட்டும்தான் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணுங்க. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில், இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில், உலகம் போயிட்டு இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட வந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும். அதை நான் வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூரோப் ட்ரிப் போகிறேன் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஆனால் அப்போஸ் பண்ணது நிறைய பேர். தனியாக போறியா, எப்படி போகிற, ஏன் போகிறேன், ஃபேமிலி விட்டு போறியா, குழந்தை விட்டு போறியா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்தது. பட் என் மனசை புரிஞ்சு எனக்கான ஸ்பேஸை கொடுத்து, இல்லை இது கரெக்டான ஒரு முடிவு தான், நீ போயிட்டு வான்னு சொல்லி அமைச்சது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ என் அம்மாவை கூட வேணாம் அப்படின்னாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் நீ போயிட்டு வா ஆஷா, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கன்வின்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கூட தனியாக எப்படி போவேன் அப்படின்னு கேட்டார். பட் நான் கன்வின்ஸ் பண்ணேன், பேசினேன் நிறைய. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், கற்றுக்கணுங்க நம்ம. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நம்மளை படிச்சிருக்கோம், ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், அடைஞ்சு கொடுக்கும், எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சு. பட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெட் அண்ட் ட்ரை ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர் சஜஸ்ட் பண்ணுங்கள், அதுவும் பட்ஜெட்லன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகரோவில் ACE அப்படின்ற ஒரு மாடலில் உங்களுக்கு வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனர் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வெட் அண்ட் ட்ரை டுவல் கிளீனிங் ஆப்ஷன்ஸோடு வருது. அண்ட் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான 1600 வாட்ஸ் மோட்டார் இருக்குங்க. அண்ட் ஸ்ட்ராங் 21.5 kPa சக்ஷன் பவர் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்யூட் வித் ப்ளோவர் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ப்ளோவரும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் 360 டிகிரிஸ்க்கு 4 ஸ்பைரல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸி கிளீனிங்க்கும் எந்த டைரெக்ஷன் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் இருக்குது, ஹோஸ் பைப் இருக்குது, டெலிஸ்கோபிக் மெட்டல் டியூப் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ ப்ரஷ் இருக்குது, சர்விக்கல் நாசல் இருக்குது, மல்டி பர்பஸ் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அப்சர்பிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. தண்ணியெல்லாம் உறிஞ்சுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டர்ஸ் சொல்லி உங்களுக்கு லாங் பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க. சைடில் கிளிப்ஸ்மாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே யூனிட்டை வந்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு டஸ்ட் பேக் இருக்கும். இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரை கிளீனிங்க்கும் வெட் கிளீனிங்க்கும் ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ ட்ரை கிளீனிங் பண்ணுறீங்கன்னா இந்த டஸ்ட் பேக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து கிளிப்ஸை போட்டுட்டு அழகாக வந்து நீங்கள் ட்ரை கிளீனிங் பண்ணிக்கலாம். வெட் கிளீனிங் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அந்த பேக்கை ரிமூவ் பண்ணி வெட் கிளீனிங் பண்ணிக்கலாம். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இந்த டீட்டெயிலாக காட்டுறேன். மைட் பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 6300 அதாவது 6299 வருது. நான் வந்து உங்களுக்கு ரவுண்டாக 63 சொல்லியிருக்கேன். அண்ட் இதே சேம் ஃபீச்சர் கூட மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா 15000 16000 சொல்லி வித் நானே வந்து இன்ட்ரெஸ்டில் வாங்கியிருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஆப்ரேஷன், அது பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே கலந்து 6299 கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெப்பா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆப்ரேஷனாக ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் வேக்யூம் பண்ணி காட்டுறேன். இதோட சக்ஷன் பவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்னா ஒரு டைரியை ஜஸ்ட் சக் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து சக்ஷன் நல்லா இருக்குமா, நல்லா வந்து இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுக்குமா அப்படின்ட்டு. ரொம்ப தாராளமாக பேப்பர் ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து உள்ளே உறிஞ்சிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாருங்கள் இப்போ டைரி ஒன்று போடுறேன். இந்த டைரி எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதையே வந்து அழகாக நம்மளுக்கு இந்த சக்ஷன் பவர் வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு சக்ஷன் பவர் இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேங்க் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ட்ரை கிளீனிங் பண்ணிட்டோமே, வெட் கிளீனிங் பண்ணோம்ல, அதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம வந்து இந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ரஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் இப்போ எவ்வளோ வந்து எடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரை கிளீனிங் பண்ணோம் இல்லையா, அதோட டஸ்ட் ஃபுல்லாக இந்த ட்ரம்மில் கலெக்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெட் கிளீனிங், அதாவது தண்ணி நான் கீழே வந்து ஃபுல்லாக வந்து தெரிக்கிற பாருங்கள். நிறைய பேர் வந்து மாப் போடுவாங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த மிஷின். ஸோ நிறைய தண்ணி கீழே தெளிச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கிறோம். இந்த நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் கீழே வந்து தெரிச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறேன். இது வந்து எவ்வளோ அழகாக வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சக்ஷன் பவராக இருக்கட்டும், அதே மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ கூட நல்லா வந்து சூப்பராக க்ளீன் ஆகுது. இப்போ ட்ரம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி கீழே இருக்கிற தண்ணியெலாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எவ்வளோ தண்ணி தெரிச்சோமோ அந்த தண்ணி எல்லாத்தையும் அழகாக அப்சர்வ் பண்ணி எடுத்துருச்சு பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.